ஆனால் நிறைய நேரங்களில் பாருங்க, நம்முடைய குடும்பங்களில் பலவிதமான போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம குடும்பம் அசைக்கப்பட்டு விடுகிறது. நம்முடைய குடும்பம் இந்த உலகத்தை விட்டே போயிருமோ அப்படிங்கிற மாதிரி அது அப்படியே மாறி விடுகிறது, சூழ்நிலை மாறி விடுகிறது. நிறைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. ஒரு கூடாரத்துக்குள்ள நிம்மதியாக வாழ முடியுதா அப்படின்னு பார்த்தா நிம்மதியாக வாழ முடியலை. ஒரு நல்ல வீடு இருக்குதா? இல்லை, அடிக்கடி வாடகை வீடு, அப்படியே பெயர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நிலையான ஒரு வாசஸ்தலம் இல்லை. இப்படி நீங்கள் ஒருவேளை நிறைய பேர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்து பிள்ளைகள் நிலையான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கை அடிக்கடி அசைக்கப்படுதே, அடிக்கடி பிடுங்கப்படுவது போல சாத்தான் பலவிதமான குழப்பங்களை கொண்டு வருகிறானே என்று நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய கூடாரத்தின் முளைகள் இனி பிடுங்கப்படுவதில்லை. ஆண்டவர் இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், யாக்கோபு வேரூன்றுவான் என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு வசனத்தை பார்க்கும் பொழுது, சமாதான தாவரங்களில் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையாய் தங்கும் வாசஸ்தலங்களிலும் குடியிருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள், நிலையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி அந்த முளைகள் பிடுங்கப்படுவது, கயிறுகள் அறுக்கப்படுவதெல்லாம் இனி இருப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.